இன்றைக்கி ஒரு சூப்பர் டிஷ்ஷோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சாதம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வேக வச்ச 2 விசில் விட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு அந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு நறுக்கி அதில் வந்து லைட்டாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அவங்க பசங்க பல்சர் எல்லாம் இருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரைனால் ரொம்ப போட்டு கிண்டுன்னு போட்டுங்க. அல்வா மாதிரி எடுப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு உடனே அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு லைட்டாக அப்படி வதக்கிட்டு அப்புறம் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன்ஸும் வந்து ஃபுல்லாக ஃப்ரை எடுக்கிறது லைட்டாக ஆனியன் அப்படியே வதக்கணும். நல்லா போட்டு அதை ஒரு 2 வாரம் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போட்டுக்கோங்க. டொமேட்டோவும் அதே மாதிரி போட்டுட்டு அதிலே வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ஏன்னா வந்து போட்ட வெங்காய தக்காளிக்காக மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா கிண்டிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லி நல்லா வதக்கிட்டு அது வேகத்துக்காக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வேக விட்டுருங்க. அப்புறம் நம்ம பண்ணி வச்சு இந்த பொட்டேட்டோஸை போட்டு நல்லா லைட்டாக கிண்டுங்க, ரொம்ப கிண்டாதீங்க. கிண்டிட்டு அதுலேயே நம்ம வடித்த சாதத்தை அதில் போட்டு அது மேலே உப்பு, பெப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க. இஷ்டமாக நான் போட்டுக்கிட்டேன். ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க, அதனால் பெப்பர் போட்டுட்டு அதை வந்து மெதுவாக